السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله إلى آخر الآية. فقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عن أنس رضي الله عنه قال: كان النبي صلى الله عليه وسلم إذا دخل رجب قال: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا في رمضان. رواه أحمد. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபரந்த தேசங்கள் எல்லாம் ஆடுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரஜப் மாதத்தினுடைய முதலாவது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹுடைய அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதத்திலும் பரக்கத்தையும் செழிப்பையும் நீண்ட ஹயாத்தையும் நமக்கும், நம்முடைய மனைவிக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய மஹல்லா மக்கள், ஊர் மக்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் நன்மைகளோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக. அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இங்கே தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை நிலை பெறச் செய்வானாக. இந்த மஸ்ஜிதை யாரெல்லாம் கட்டினார்களோ அதற்காக வேண்டி அல்லாஹ் ஈருலகத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்துவானாக. இந்த மஸ்ஜிதை யாரெல்லாம் நிர்வாகிக்கின்றார்களோ இந்த நிர்வாக பெருமக்களுக்கும், முன்னால் அல்லாஹுவை அடைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தையும், அல்லாஹு தாலா அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையும் அல்லாஹு தாலா சிறப்பாக ஆக்கிடுவானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய ஜமாத்தை சிறந்த ஜமாத்தாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்ற துஆவோடு, முன்மாதிரியான பள்ளிவாசலாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்ற துஆவோடு, இந்த ரஜப மாதத்தினுடைய அடைந்திருக்கக்கூடிய இந்த பரக்கத்தான இந்த மாதம், இந்த நாள், இந்த நேரம் அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் துஆ கபூலியத்தாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. நாம் எந்த துஆ கேட்டாலும் அந்த துஆவை கபூலியத்தான துஆவாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. பாவங்களை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே அல்லாஹ் கொண்டு சேர்ப்பானாக என்ற துஆவோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்கள், உலக வாழ்க்கையிலே இன்றைய உலகத்திலே மனித சமூகம் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். உண்ணுவதற்கு உணவை தேடி, இருக்கக்கூடிய இடத்தை தேடி, வசிப்பதற்காக வேண்டி தங்களுடைய இடத்தை தேடி உலகமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். உலகம் ஸ்பீடாக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித வாழ்க்கை
பணம் தான் முக்கியம் என்று ஓடுவதை நிறுத்திவிட்டு நாம் ஓடக்கூடிய வாழ்க்கையினுடைய உள் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பணம் இல்லாத காலத்தையும் நாம் பார்த்திருக்கின்றோம், பணமுள்ள காலத்திலும் இருக்கின்றோம். இன்னொரு காலம் வரும், எல்லாம் இருக்கும், ஆனால் அது எந்த ஒரு தேவையும் இருக்காது. ஒரு காலம் இருந்தது, பணத்திற்கு மதிப்பு இல்லை, இடத்திற்கு மதிப்பு இல்லை. எதுவும் பெருசாக நம்முடைய முன்னோர்கள், நாம் சொல்லுவது வெறும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இடத்தினுடைய மதிப்பு அதெல்லாம் பெரிதாக இல்லை. இந்த இடத்த வச்சுக்க ஏதாவது கொடுக்கறது கொடுன்னு சொல்லுவாங்க. பொருள் பண்ட மாற்றம் இருந்தது. பெருசாக உள்ளங்களிலே அதை இது வேண்டும் அது வேண்டும் என்று அந்த அபகரிப்பு என்பது கிடையாது. யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று இருக்காது. ஒரு காலத்தில் இருந்தது. நாம் வசிக்கக்கூடிய இடம், நம்முடைய பெற்றோர்களுடைய வீடு எப்படி இருந்தது? கூரை வீடுகளாக இருந்தது. அதிலே பாதுகாப்பாக இருந்தோம். எந்த ஒரு பதட்டமும் இருக்காது, பயமும் இருக்காது, எதை பற்றி கவலைகளும் இருக்காது. உடலும் ஆரோக்கியமாக இருந்தது, மனதும் ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது உலகத்தினுடைய இடத்திற்கும் பணத்திற்கும் நகைகளுக்கும் அதற்குண்டான மதிப்பு வந்ததோ, உலக வாழ்க்கையிலே மனித சமூகம் நிம்மதி இழந்து விட்டு தவிக்கின்றது. அதற்காக வேண்டி பல்வேறு மனநிலை பயிற்சியாக அந்த மனதை நிம்மதி தேடி உலகம் அடைந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆனால் அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உலகத்தில் யாருக்கு வைத்திருக்கின்றான்னு சொன்னால், அல்லாஹ் கலிமாவை கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். காரணம், அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் ஆகிரத்து கைரு வஅபகா, இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு நிரந்தரமானது அல்ல, மறுமைதான் நிரந்தரமானது. மறுமையினுடைய வாழ்க்கையே அதுதான் வாழ்க்கை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை பசி பட்டினி உடை இல்லாமல் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நமக்கெல்லாம் மறுமை தான் நம்முடைய வாழ்க்கை வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? சஹாபாக்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மறுமையினுடைய சிந்தனை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே இருந்து சொன்னால், நமக்கு வேண்டிய ரிஸ்கை அல்லாஹ் எங்கேனும் அல்லாஹ் கொண்டு வருவான். ஆனால் அந்த ரிஸ்கை நாம் எவ்வாறு தேட வேண்டும், அந்த ரிஸ்கை கிடைத்த பிறகு அதற்காக வேண்டி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மானுடைய நம்முடைய பயான். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையாக நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவுடைய ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹு தஆலா தன்னை பற்றி கூறும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்று கூறியிருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய அருக்கொடை ரஹமத்தாக, அருக்கொடையாக அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு அருக்கொடையாக குர்ஆனுடைய ஒட்டுமொத்த அருக்கொடையாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அல் குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த அந்த குர்ஆன் எவ்வாறு இருக்கும், அதற்கு ஒரு உருவம் கொடுத்தால், அந்த அல் குர்ஆனுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், நபியுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? குர்ஆனாகவே இருந்தது என்று கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் அப்படியே ஆக்குவானாக, சிறப்பாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய நேரங்கள் காலம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. நம்மை இப்பொழுதுதான் ரமலான் முடிந்து ஹஜ்ஜி பெருநாள முடித்திருக்கின்றோம். ஆனால் அதற்குள்ள ரஜபுடைய பிறையும் பிறந்து நாம் ரஜபுடைய முதல் ஜும்மாவிலே இருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதம் அடைந்து விட்டால், இதா தகல ரஜப அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஃபீ ரமதான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜப மாதத்திலேயும் பரக்கத் செய்வாயாக, அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷாபானிலே பர்க்கத் செய்வாயாக, வபல்லிக்னா ரமலான எங்களை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த ரஜபு மாதம் இருக்கின்றது அல்லவா, இந்த மிகவும் பரக்கத்து பொருந்திய மாதம். பெரும்பாலும் மக்காவினுடைய அந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் காபத்துல்லாவை வணங்கி கொண்டிருந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் எல்லா மாதம் சண்டை போட்டு இருப்பாங்க. 4 மாதம் மட்டும் சண்டை போடாம, அதில் மிக முக்கியமாக ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் வந்து விட்டு சொன்னால் சண்டைகளும் சச்சரவுகளும் நிறுத்தி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் யாரும் ஒருவருக்கு ஒருவர் பகைமை வெளிப்படுத்தாமல் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லா மாதம் அன்பு செலுத்தியிருந்தால் அது வேற மாதிரியா இருக்கும். ஆனால் இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டு சொன்னால் முற்காலத்திலும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு பிறகு, யா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக யா அல்லாஹ் ரஜபு மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து தருவாயாக. இன்றைய உலகத்திலே பரக்கத்து என்பது நேரத்திலும் தேவை, பொருளாதாரத்திலும் தேவை, நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்திற்கும் தேவையானது பரக்கத்து. பரக்கத்துனா என்ன? அதிகமாக இருப்பதை கொண்டு பரக்கத்து அல்ல. என்னிடத்துல $1,00,000 இருக்குது, கோடி ரூபா இருக்குது, நான் பல மில்லியன் டாலர் வைத்திருக்கின்றேன், எனக்கு எல்லாமே இருக்கின்றது என்பது அல்ல. மாறாக பரக்கத்துனா என்ன என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு நிறைவாக அடைவது, அதிலும் குறிப்பாக வாழ்க்கையிலே அந்த நிறைவு என்பது அல்ஹம்துலில்லாஹ் என்று வார்த்தை சொல்வது. அல்ஹம்துலில்லாஹ் என்பதனுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லும் பொழுது அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இனிமையான மனதிலே எந்தவித சஞ்சலமும் இல்லை, கவலைகளும் இல்லாத அந்த உள்ளம், படுத்தால் அல்லாஹ்வுடைய நினைவோடு தூங்கக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த உள்ளமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த உள்ளம், அந்த வாழ்க்கை அவருக்கு பரக்கத்தாக இருக்கிறது. யாருடைய உள்ளம், யாருடைய சிந்தனை, யாருடைய கண் படுத்தால் தூக்கம் வரவில்லை, நிம்மதி இல்லை என்று இருக்கின்றதோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை அமைத்துக் கொள்வதாக நாம் கவனிக்க வேண்டியது இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய சம்பவங்களிலே பெரும்பாலும் பரக்கத்து எங்கன்னு கேட்பாங்க. என்ன பரக்கத்து? ஹதரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த அம்மையார் அவர்கள் உணவை வளைவழைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்க இன்னும் பரக்கத்து வரல, யா ரசூலல்லாஹ் என்ன பரக்கத்து என்று கேட்கின்றார்கள். அதுதான் என்ன பரக்கத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு இறைச்சி, அதுதான் பரக்கத்தாக கேட்பார்கள். ஒரு உணவு அது பரக்கத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதாவது இந்த உணவு சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று யாருடைய உள்ளம் போதும் என்று இருக்கின்றதோ அந்த உள்ளம் பரக்கத்து அடைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை சாப்பிட்டார், 2வது முறையும் சாப்பிட்டார், 3வது முறையும் சாப்பிட்டார், 4வது முறையும் சாப்பிட்டார், 5வது முறையும் சாப்பிட்டார், 6வது முறையும் சாப்பிட்டார், 7வது முறையும் சாப்பிடுகின்றார். சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னடா இது, இவருக்கு உணவு வச்சுட்டே இருக்கும், சாப்பிட போதும் நினைக்க மாட்டாரு, சொல்லவே இல்லை, கேட்கவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உணவு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சஹாபாக்களும் பார்க்கின்றார்கள். இவர் ஒரு கட்டத்துல தன்னுடைய அந்த முஸ்லிம் அல்லாதவராக இருந்த அவர் முஸ்லிமாக இறை நம்பிக்கையாளராக ஆகிவிடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மீண்டும் முஸ்லிமாக ஆகி வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழராக ஆகிவிட்டு அவருக்கு உணவு கொடுக்கின்றார்கள். ஒரு முறை போதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றார். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன ஆச்சரியமா இருக்கின்றது, அவர் உங்களிடத்தில் வரும்பொழுதெல்லாம் 7 முறை உணவு சாப்பிட்டு கொண்டே இருப்பார், ஆனால் ஒரு முறை பொழுது போதும் என்கின்றாரே, என்ன என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா ஈமானுடைய உள்ளத்திற்கும் வயிற்றுக்கும் ஈமான் அல்லாத வயிற்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஈமான் இல்லாத வயிற்றுக்கு எத்தனை முறை சாப்பிட்டாலும் பத்தாது, ஆனால் ஈமானுடைய உள்ளத்திலே அந்த வயிற்றிலே ஒரு முறை போதுமானதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மூமின் போதும் என்று சொல்வார், அதுதான் அவருடைய உள்ளத்தினுடைய நிம்மதியாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்
யாராவது வியாபாரம் செய்தார்கள் சொன்னால், யாராவது ஒரு தொழில்துறை செய்தார்கள் சொன்னார், யாராவது அழகாக இருக்கிறார் சொன்னால் அவருக்காக எவ்வாறு துஆ செய்ய சொன்னார்கள்? பாரக்கல்லாஹ். நிறைய பேர் நம்ம இடத்துல கல்யாணம் ஆச்சு, என்னப்பா கல்யாணத்துக்கு சொல்லவே, ஆமா அப்போ அப்படின்னு சொல்ல, என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை கல்யாணம் அப்படின்னு சொல்ல, கோபமா பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபர்கள் தெரியாத யாராவது ஒரு மூலை இருப்பார், அப்பொழுது வந்து யார சொல்லலாம் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்திருக்கின்றார்கள், பாரக்கல்லாஹ். நம்முடைய உறவுகளை பேணக்கூடிய விஷயத்துல நமக்கு தகவல் தெரியாவிட்டாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு கல்யாணம் தெரிஞ்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹு லக என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்டு வருகின்றது. பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக்குமா வஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துஆவை ஓத சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வாழ்க்கையில் அவருக்கு பரக்கத்து ஏற்பட வேண்டும். அதே போல யாராவது வியாபாரம் செய்கின்றார் சொன்னால் அவரை கண்டு பொறாமைப்படக்கூடாது. அவருடைய நம்முடைய முஸ்லிம் சகோதரர் நன்றாக இருக்கட்டும், அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தாக்கட்டும் அப்படின்னு. அவர் வியாபாரம் வச்சிருக்காரு, நம்மள அது போல ஒரு கடை திறந்துடும், நல்லாதான் வியாபாரம் ஓடிட்டு இருக்கு, இது போல ஒரு கடை வச்சிடலாமே, உடனே எதிர்க்கலை அவருக்கு ஆப்போசிட்டா போடக்கூடாது. அல்லது அவர் பக்கத்திலே போட்டு அவர் வியாபாரத்தை எப்படியாச்சும் நம்மளும் என்ன பண்ணணும், இந்த பக்கம் இழுத்துக்கணும் அப்படி எண்ணத்துல அறவே இருக்கக்கூடாது. அவர் வியாபாரம் நம்மளும் வியாபாரம் செய்ய நினைச்சோம், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கணும், எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர, அவருடைய இருக்கக்கூடிய அந்த வியாபாரி என்னிடத்துல வர வேண்டும் என்றோ எந்த எண்ணம் இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரிஸ்க் தருகின்றான், அல்லாஹ் அந்த ரிஸ்கை உண்டான பரக்கத்தை அல்லாஹ் தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர் ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் என்று சொல்லப்படும், ரொம்ப அழகாக இருப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருப்பார். அந்த நபி தோழரை பார்த்த உடனே ஹதரத் ஆமீர் என்று சொல்லப்படுகிற அந்த நபி தோழர் பயங்கரமா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார். அந்த ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல விசாரிக்க செல்கிறார்கள். இவருக்கு இது போல ஆகிவிட்டது யார் காரணம், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறதா என்று கேட்கிறார். யார் சொல்லலாம், இது போல அவர் குளித்து நன்றாக வரும்பொழுது இந்த நபி தோழர் பார்த்து பிரமித்து விட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து வர சொல்கின்றார்கள். ஆமிர் ரலியல்லாஹு அவர்களே, இது போல உன்னுடைய சகோதரை பார்த்தீர் என்று சொன்னால், அழகாக இருப்பதை கண்டீர் என்று சொன்னால், பாரக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டியதானே, பாரக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டியதானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவருடைய உடம்பிலிருந்து தண்ணீர் என்ன செய்கிறார்கள், அந்த ஆமீருடைய உடம்பிலிருந்து தண்ணீர் எடுத்து கழுவி இவருடைய மேல ஊற்றப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அவருடைய உடம்பினுடைய சுகம் பெறுகின்றார். அவருடைய அயகஃபல் இனாது மின் கல்பிஹி, அவருடைய அந்த பார்த்தந்த ஊற்றிய தண்ணீர் மூலமாக சுத்தம் செய்யப்படுகிறது. அவர் மீண்டும் நன்றாக குணமடைகின்றார். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஐனு ஹக்குன், கண் நேர் என்பது உண்மையானது, கண் திருஷ்டி விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள். எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அவர் நன்றாக வசதியாக இருக்கின்றார் சொன்னால் அவருக்காண்டி பாரக்கல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரஜபு மாதத்திலே பல்வேறு நமக்கெல்லாம் ஒரு பரக்கத்து, இந்த ரஜபுடைய அதிகமாக பரக்கத்து, இந்த ரஜபுலின் ஷாபானிலும் அல்லாஹ்விடத்து அதிகமாக பரக்கத்தை கேட்க வேண்டும். இந்த பரக்கத்து என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் குறைவாக இருந்தாலும் அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பரக்கத்திற்காக வேண்டிய நிறைவுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் குறைவா தான் கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு இதை கொண்டு பரக்கத்தாக ஆக்குவாயாக. உணவுல பரக்கத்து, உடுத்தக்கூடிய ஆடையில பரக்கத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுடைய விஷயத்திலே பரக்கத்திற்காக அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். வரலாற்றிலே பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் யுத்தம், மதீனாவை சுற்றி போருக்காக வேண்டி அகல் தோண்டி கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு நபி தோழர் சல்மான் ஃபாரிசி என்று சொல்லப்படக்கூடிய நபி தோழர், நபி அது நீண்ட சம்பவம், கல் வைத்தக்கூடிய அந்த சம்பவம், வயிற்றுல கல் கட்டிருப்பாங்களா அந்த சம்பவம். இங்க சுருக்கமா என்னவென்று சொன்னால், அதை பார்த்த உடனே இவருக்கு ஆகா நபி 2 கல் வச்சிருப்பாங்க, மற்ற சஹாபாக்கள் 1 கல் வச்சிருப்பாங்க. இவர் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கல் தன்னுடைய வெயிட்டில் இருப்பாங்க. ஆகா நபிக்கு நிறைய பசியாட்டுக்கு, எனவே நபி மட்டும் தனியா கூப்பிட்டு அப்படின்னு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நபியினுடைய காதுல வீட்டுக்கு வாங்க ஒரு சாப்பிட்ட போனாங்க
அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல போய் அந்த வீட்டார் அம்மாட்ட இருக்க என்னமா இருக்குன்னு கேட்பாங்க. கொஞ்சம் மாவு இருக்கு, ஒரு சின்ன ஆட்டுக்கூட்டு இருக்கு, ரெண்டு சமைச்சு வச்சிரு, நபியை மட்டும் நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்திரத்தை திறக்காதீங்க, இல்ல செய்யாதீங்க, பாத்திரத்தை திறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் வாங்கி கூடுறாங்க. எல்லாத்தையும் கூடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவருக்கு உணவு அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அழைத்து செல்வார்கள், எல்லோரும் சாப்பிடுவார்கள். அல்லாஹ் அல்லாஹ் அந்த உணவு பரக்கத்தாக இருந்தது. குறைவாக சமைத்தாலும் அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கின்றான். அந்த பரக்கத்தை தான் நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பரக்கத் என்பது நாம் 1000 பேருக்கு சமைத்து வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் யா அல்லாஹ் நிறைய பேர் சாப்பிடுன்னு கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாழ்க்கை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலும் பரக்கத்திற்காக வேண்டி அதிகமாக சஹாபாக்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆட்டுக்குட்டி சொல்லும் போது அவருக்கான என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் இந்த இதன் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்குவானாக. எனவே நாம் பிறருக்கு வாழ்த்துக்கூடிய விஷயத்திலே மனதை விட்டு அல்லாஹ் உமக்கு பரக்கத்தாக ஆக்குவானாக, அல்லாஹ் உன் வாழ்க்கையிலே நிம்மதியாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று துஆவை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அடுத்தபடியாக ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்து என்னவென்று சொன்னால் கூட்டு குடும்ப வாழ்க்கை. ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை, தனியாக சாப்பிடுவது இஸ்லாத்துல இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அது வழிமுறையை சொல்லல. ஒரு குடும்பத்தை சேர்ந்து சாப்பிடுவது. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுடைய விஷயத்தில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள். இப்ப தப்லீக் ஜமாத்தில் இருக்கே இல்லையா, ஒரு தட்டை வச்சுட்டு 4 பேர் 5 பேர் சேர்ந்து சாப்பிடுறோமா இல்லையா? அது ஒரு பரக்கத்தா இருக்கிறது. அப்ப நிறைய பேரு அதுல தான் பரக்கத்து இருக்கிறது. குறைவாக உணவு வைத்தாலும் அல்லாஹ் சேர்ந்து சாப்பிடும் போது அல்லாஹ் பரக்கத்தை அந்த உணவுல கொடுக்குறான். ஏன் உணவுல அதிகமா பரக்கத்து ஏன் கேட்கணும் சொன்னா, இந்த உணவு என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உணவு தான் இன்னைக்கு சாப்பிட பசியே இல்லை, எனக்கு உங்களுக்கு பசி இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பசி என்ற அந்த ஒரு அட்டவணையே இல்லை நமக்கு. அல்லாஹ் அந்த பசி வயிற்றுல நம்ம போடவே இல்லை, நம்முடைய உடல்ல அந்த பசி இல்லை, எப்படி இருக்கும்? யாராவது இந்த உலகம் இயங்குமா? அரசன் முதல் சாதாரண மனித வரை யாரும் இயங்க முடியாது. ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிட்டாலும் எது காசு, சாப்பிட பசி ஏதாவது இருந்தால் தான் வேலை செய்யுது, எதுக்காக? உலகமே இயங்குவது இந்த உணவுக்காக வேண்டியது. ஆனால் அந்த உணவை நாம் ஹலாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவு எப்படி இருக்கணும்? ஹலாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹராமாக இருக்கக்கூடாது. ஹராமான உணவு வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது. ஹராமான உணவு வந்துவிட்டு சொன்னால் அதுல பரக்கத்து இருக்காது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல பரக்கத்து எடுபட்டுவதனுடைய காரணம் சொன்னால் ஹராமு ஏதாவது ரீதியில வந்துவிட்டு சொன்னா அது முடிஞ்சிச்சு. அதனால்தான் அந்த பரக்கத்தான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அந்த பரக்கத்தை பெற வேண்டும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உணவை தேடுவதிலே ஹலாலாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உணவுடைய விஷயத்திலே அவருடைய வியாபாரம் எப்படி, அவருடைய தொழில் எப்படி என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்திருக்கின்றார்கள். எல்லா உணவையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள போடுவது அல்ல. ஏன் என்று சொன்னால், எந்த உணவு நாம் நல்ல உணவு சாப்பிடுகின்றோம் என்று சொன்னால் அந்த உணவு நம்முடைய வணக்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சாப்பிட்டார் சொன்னா உடனே 2 ரக்காத் தொழுது கொள்வார்கள், இபாதத் செய்வார்கள். எந்த உணவு இபாதத்தின் பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கின்றதோ அந்த உணவு பரக்கத்தாக இருக்கின்றது. ஹதரத் இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள், பரக்கத் என்பதற்கு சொல்லும் பொழுது வயிறு முட்டை சாப்பிடுவதல்ல, வயிறு முட்டை நிறைய சாப்பிடுவதல்ல. அல்ஹம்துலில்லாஹ், குறைவாக சாப்பிட்டாலும் நிறைவாக இருந்து அந்த உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு 2 ரக்காத் போய் தொழலாமே, பள்ளிவாசலுக்கு போய் கொஞ்சம் தொழலாமே, லொஹருக்கு போய் தொழலாமே. இப்ப நிறைய பேர் என்னன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரா சாப்பாடுக்கு போயிடும், லொஹர் தொழிலும் போயிருக்கு, பால் போயிருக்கு. ஆனால் மார்க்க நமக்கு சொல்லி பசியோட தொழக்கூடாது என்று இருக்கின்றது. பசியோட நேரத்தை பார்த்து பால் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது எப்பொழுது என்று சொன்னால், நம்ம ஜமாத்தா தொழுகிறோம், நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், ஒரு ஊருக்கு போறோம், அது 4 பேர் இருக்கோம். ஆனால் நமக்கு பர்லி என்று வந்து விட்டது, 1 மணிக்கு பாங்க 1:15 தொழுகை என்று வந்து விட்டது. நேரம் அந்த 1 மணிக்கு போய் இலையில போய் கழிக்கூடாது, தொழுகு நேரத்தில் போய் கழிக்கூடாது. இன்னொரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யலாம், அல்லது நம்ம அந்த தொழுகைக்கு முன்னால் உணவு சாப்பிட்டு சொன்னா அது சிறப்பு. ஹதீஸ்ல வருகின்றது, அல் அஷா கபுல் ஐஷா,
அல் ஆஷா கபிலல் ஐஷா. உணவுடைய விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இரவு உணவு இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால் இங்கு சாப்பிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அந்த இரவு உணவு என்பது இஷாவுக்கு முன்னால் சாப்பிடுவது. அதே போல பசியோட நாம் இபாதத் செய்ய வேண்டும் மார்க்க சொல்லல. ஆனால் அது அன்றைக்கு மட்டும் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய தொழுகைக்கு பிறகுதான் உணவு சாப்பிடுவோம். ஆனா வைபவங்கள், திருமண விஷயங்கள் வரும்பொழுது அந்த தொழுகை நேரம் நடந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம், ஆனா மண்டபத்தில் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும். இது எங்க மார்க்கம்? இதே நம்ம வாழ்க்கையில இப்படி இருந்தா என்ன? அது பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும், ஆனா தொழுகைக்கு விட்டு விட்டு நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதே நம்முடைய கரெக்டா 1 மணிக்கு எப்பொழுது நான் சாப்பிடுவேன், அந்த ஒரு நேரம் வைக்கக்கூடாது. அதற்கு முன்ன நேரத்தினுடைய உணவுடைய விஷயத்திலே நம்முடைய இபாதத்திலே எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், இந்த நேர தொழுகை நேரம் வந்து விட்டது சொன்னால் அதற்கு முன்னதாக சாப்பிட வேண்டாம். அல்லது தொழுகைக்கு பிறகு சாப்பிட வேண்டாம். கரெக்டா அந்த தொழுகை நேரத்துல வேலையில் ஈடுபடுவது, கரெக்டா அந்த தொழுகை நேரம் இக்காம சொல்றதுக்கு 5 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு, அந்த நேரத்தில் நம்முடைய வேலைகள் ஈடுபடுவது என்பது நமக்கு நாமே செய்யக்கூடிய அநீதம் தான். நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய ஒரு அநீதி இழைப்பு தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் தொழுகைக்கு பர்க்கத்திற்கு ரொம்ப அதிகமாக தொடர்பு இருக்கிறது? தொழுகை இல்லைன்னா பர்க்கத்தே இல்லை. ஐங்கால தொழுகை ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில பர்க்கத்தே கிடையாது. என்ன சம்பாதித்தாலும், என்ன ஓடி ஆடி உடைத்தாலும் பர்க்கத்து கிடைக்காது. ஐங்கால தொழுகாம என்ன சம்பாதித்தாலும் பர்க்கத்து கிடையாது. தேவபந்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அந்த மனிதருடைய வரலாற்று, அவர் குறைவாக அந்த மாடுகளுக்கு புல் அறுத்து போடுவார். அவர் ஒரு நாளைக்கு குறைவான சம்பாதி, அதுல 3ஆக பிரித்து விடுவார். ஒன்று தன்னுடைய குடும்பத்திற்கு, இன்னொன்று தர்மத்திற்கு, இன்னொன்று சேமிப்பாக வைப்பார். இந்த சேமிப்பாக வைக்கின்றார் அல்லவா, அந்த சேமிப்பாக வைத்ததை என்ன செய்வார், ஒரு ஆண்டு முடிந்தவுடன் எல்லோருக்கும் ஊருக்கு விருந்து போடுவாராம். ஊருக்கு என்ன செய்வார், விருந்து போடுவார். அந்த விருந்து சாப்பிட்டவர்கள்லாம் மாஷா அல்லாஹ், தொழுகாதவருடைய உள்ளம் கூட தொழுகின் பக்கம் வந்திருக்கு. தொழுக வேண்டும் என்று அந்த உள்ளத்தில் அல்லாஹ் போடுகின்றார், தொழுக வேண்டும் என்று. சமீபத்தில் ஒரு மதரசாவுடைய மாணவன் நல்லா ஓதிட்டு இருந்தாரு. அவர் மதரசாக்கு திரும்ப போறதுக்கு அவருடைய மனசே வரல. ஊருக்கு வந்துட்டாலும் திரும்ப போக முடியாது. இப்ப லீவ் விட்ட பிறகு என்ன செய்ய முடியாது, திரும்ப மதரசாக்கு போக முடியாது. அதுபோல மதரசாவுடைய ஆசிரியரும் அஜித்தும் போன் அடிச்சிட்டாங்க. மாணவர் வீட்டுக்கு மதரசாக்கு போமான்னு அப்படி அடம் பிடிக்கிறார். மதரசாக்கு நான் திரும்ப போக மாட்டேன், நான் வேற ஏதாவது படிக்கிறேன், ஊர்ல இருந்துறேன், அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. நல்லா ஓதிட்டு இருந்த பிள்ளை குர்ஆனுடைய ஹாஃபிஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 ஜூஸ் கிட்ட மனரம் செய்து விட்டார். அப்ப அந்த அஜித் என்ன செய்யறாங்க, சரி பிள்ளைய கூப்பிட்டு எங்காவது கடத்திருக்கலாம், கடத்துங்க, அவனால அந்த சிக்கன் ரைஸ், அந்த நூடுல்ஸ், கடையில உணவுகள்லாம் வாங்கி கொடுக்கும். அப்ப அந்த அஜித் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாளைக்கு குறைந்தது என்ன செய்யுங்க, ஒரு 10 நாளைக்கு வீட்டுல உங்க வீட்டாராம சமைத்த உணவை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, கடை உணவு தவிர்த்துக்க சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யறான்னு பாருங்க, 10 நாள் கடை உணவுகள் சாப்பிடாம, அதுக்கும் கடை உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாத ஒரு பிஸ்மில்லா சொல்லி சமைத்த உணவு சமைக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி சமைக்கணும். பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யணும், சமைக்கணும். உணவு சமைக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சமைக்கணும். அதில் தான் பரக்கத்து. உணவு தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றதல்லவா. அப்ப அவரு எங்கெங்க போய் கூட என்னென்ன உணவு சாப்பிடுறதுனால அவருடைய உள்ளம் மாறுகின்றது, உணவின் காரணமாக உள்ளம் மாறுகின்றது. அதன் பிறகு அந்த பெற்றோர், அந்த தாய் சமைத்த உணவு 10 நாட்கள் கழித்த அவர் மாசாலையை விட்டுருங்களாம் அப்படின்னு அந்த மாணவர் சொல்கின்றார். இந்த ஒரு ரசத் அவர்கள் தன்னுடைய சம்பவத்தை சொல்லும் போது, பிள்ளைகளுக்கு முடிந்த அளவுக்கு நம்முடைய வீடுகளை சமைக்க வேண்டும். எங்காவது போற நிர்பந்தத்தின் அடிப்படையில் என்ன செய்ய சாப்பிடலாம், அதுக்குன்னு கடை உணவு சாப்பிடக்கூடாது சொல்ல. அதுல ஆரோக்கியம் இருந்தா சாப்பிடலாம். நம்முடைய முஸ்லிம் சமூகம் கடை வைத்திருக்கின்றார்கள், தாராளமாக சாப்பிடலாம். பிஸ்மில்லா சொல்லி சமைக்க வேண்டாம். பிஸ்மில்லா சொல்லி சமைக்கப்படாது, பிஸ்மில்லா சொல்லாது எல்லாமே என்னது, பரக்கத்து கிடையாது. ஹதீஸ்ல வருகின்றது, எந்த ஒரு காரியத்துல பிஸ்மில்லா சொல்லப்படவில்லை அதுல பரக்கத்து கிடையாது. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் என்ன செய்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார். திடீர்னு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்க. இவ்வளவு நேரம் நீ சாப்பிடல, ஷைத்தான் உன்னோட சாப்பிட்டான், பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிருன்னு அப்பதான் சொல்றாரு.
பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிருக்கு. உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அந்த பிஸ்மில்லாவை கொண்டு தான் அல்லாஹ் பரக்கத்தாக்கினான். நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் போதுமாக ஆகாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம உணவு சாப்பிடவும் முடியல. அது சரியில்லை, எது பார்த்தாலும் நமக்கு பிடிக்க மாட்டேது. காரணம் சொன்ன இபாதத்தோடு இருக்க வேண்டும், அமலோடு இருக்க வேண்டும். பசி உள்ள நேரத்தில் சாப்பிட வேண்டும், பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் வருகிறது, நபியுடைய வாழ்க்கையினுடைய இந்த உணவு சாப்பிடுவது இருக்கின்றது அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசி இருக்கும் பொழுது உணவை நிப்பாட்டிக் கொள்வார்கள். பசி அரை வயிறு அந்த மூன்றாக பிரிக்கிறோம் இல்லையா, அதுல கால் வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், மீது கால் வயிறு காலியாக வைப்பது. நிறைய பேர் அப்புறம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு 3-3:30 மணிக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட சொன்ன வேணாம், அது நல்லா சாப்பிட்டாச்சு வேணாம் அப்படின்னும். காரணம் சொன்னா நிறைய சாப்பிடுறதுனால கொஞ்சம் வயிறை எப்பொழுது கொஞ்சம் காலியாக வைக்க வேண்டும், எப்பொழுது ஏதாவது சாப்பிடும் அளவுக்கு வயிறு இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பசி என்ற உணர்வோடு இருக்கும் பொழுது நமக்கு இபாதத்தினுடைய சிந்தனை வரும். அதுக்கு பசியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உணவுடைய உடல் ஆரோக்கியம் பேண வேண்டாம், அந்த ஆரோக்கியத்தை பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகை கொண்டும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த ரஜபுடைய மாதத்தில் நம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பரக்கத்திற்காக கேட்க வேண்டாம். ரமலானை அடைவதற்காக துஆ கேட்க வேண்டாம். ரமலான் அடைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சுருக்கமாக 2 பேர் அதாவது நல்ல இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஷஹீதாகி விடுகின்றார், இன்னொருவர் 1 ஆண்டு கழித்து மரணம் அடைகின்றார்கள். இந்த இருவர் கனவிலே வருகின்றார். ஒருவர் அமல்களில் அதிகமாக அவருக்கு இருக்கின்றது. காரணம் பார்க்கும் பொழுது இவர் 1 ஆண்டினுடைய ரமலான் அடைந்தது காரணமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவருக்கு நன்மைகள் அதிகமாக தந்து அவருடைய ஏட்டிலே நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. எனவே ரமலானை நாம் அடைய வேண்டும் சொன்னால் இந்த ரஜபுலையும் சரி ஷாபானிலும் சரி அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டாம். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாகும், ஹலாலான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகும், ஹராமை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. யாரை பார்த்தாலும் பாரக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாகும், எல்லோரையும் பார்த்து வாழ்த்து சொல்லக்கூடியவர்களாகும், அவருக்காக துஆ செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஒருவர் நன்றாக இருக்கின்றார், நல்ல வீடு வாசல் சிறப்பாக இருக்கிறான் சொன்னால் அல்லாஹ் நன்றாக ஆக்குவானாக. ஆமா வந்துட்டியா நீ என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பதோ கேலி பண்ணுவதோ அவருடைய மனதை துன்புறுத்துவதோ அல்லது வேற ஏதாவது பேசுவதோ நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார், இப்பொழுது நன்றாக இருக்கிறான் சொன்னார், அவருக்கான துஆ செய்ய வேண்டும், அவருடைய சந்ததிகளுக்கான துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சமூகத்தினுடைய அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் போக்கெல்வானாக. பாதுகாப்பான சமூகமாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. பரக்கத்தான சமூகமாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.